Hello friends, welcome to Self Learning Tamil. Engineering Maths la இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் gradient. Gradientல directional derivatives, normal vectors and unit vectors. Engineering Maths related ஆன என்னோட other video link descriptionல லிங்க் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. Let's start the video. நியூ யூசர்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த 3 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா என்னோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ். கிரேடியண்ட்டோட இம்பார்ட்டண்டான டாபிக் இது. டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் gradient ரிலேட்டடான ஃபுல் டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து வீடியோவோட ரைட் சைடில் வரும், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ். இதில் இம்பார்ட்டண்டான டூ என்னென்னா நார்மல் வெக்டார்ஸ் அண்ட் யூனிட் வெக்டார்ஸ். இது என்னென்னு ஃபஸ்ட்டு தெரியணும் உங்களுக்கு. நார்மல் வெக்டார்னா அதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுற சிம்பிள் n போட்டு மேலே இப்படி வரும். இது வந்து நார்மல் வெக்டார்ஸ். நார்மல் வெக்டார்னா என்னென்னா நம்ம ஃபைன் பண்ணுற கிரேட் எஃபோட வேல்யூ தான் நார்மல் வெக்டார்ஸ். நெக்ஸ்ட்டு யூனிட் வெக்டார்னா என்னென்னா யூனிட் வெக்டாரை ரெப்ரசன்ட் பண்ணுற சிம்பிள் வந்து n போட்டு இப்படி கேப் போடுவோம். இது வந்து யூனிட் வெக்டாரோட சிம்பிள். யூனிட் வெக்டார்னா என்னென்னா நம்ம ஃபைன் பண்ணுற நார்மல் வெக்டார், அதாவது கிரேட் எஃப், நார்மல் வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் நார்மல் வெக்டார். இதுதான் யூனிட் வெக்டாரோட வேல்யூஸ். நார்மல் வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் நார்மல் வெக்டார், இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னா அந்த வேல்யூ தான் நம்மளோட யூனிட் வெக்டார்ஸ். அதோட டெஃபினிஷன் பார்க்கலாம். இஃப் n cap is a unit vector, இதுக்கான சிம்பிள் இது, then n cap into del f is called the directional derivatives. இதுக்கு நம்ம டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ்னால் என்னென்னா நம்ம ஃபைன் பண்ணுற n cap வேல்யூ இன்டூ கிரேட் எஃப், அதாவது டெல் எஃபோட வேல்யூஸை ரெண்டும் மல்டிபிள் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வர்ற ஆன்சர் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ். கால்டு த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் எஃப். இந்த டைரக்ஷன் நம்மளுக்கு வந்து கொஷினில் ஒரு சம்மில் எஃபோட டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் டைரக்ஷன்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து n cap, அதை யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணணும். The directional derivative is the rate of change of f in the direction n cap. Directional derivatives-க்கு example sums பார்க்கலாம். First sum, calculate the directional derivatives of the following functions in the given directions and at the standard points. இந்த directional derivatives பொறுத்த gradient of fனா சிம்பிளாக அது மட்டும் ஃபைன் பண்ணால் போதும். ஆனால் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸில் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் ரெப்ரசன்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்மளோட எஃப் வேல்யூஸ் இருக்கும், பாயிண்ட் வேல்யூஸ் இருக்கும். இது மூணையும் யூஸ் பண்ணி தான் ஃபைன் பண்ணணும். அது எப்படி ஃபைன் பண்ணணும்னா இதில் பாருங்கள், டைரக்ஷன் ஜே டைரக்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்மளோட பாயிண்ட் வேல்யூஸ் 1, 2, 3 இது வந்து ஃபைனலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்மளோட எஃப் வேல்யூ 3x² - 3y². எப்படி சால்வ் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரேட் எஃப் ஃபைன் பண்ணோம். நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் வில் பி ஈக்குவல் டு 3x² - 3y² வில் பி டெல் எஃப் ஃபைன் பண்ணோம். அதாவது கிரேட் எஃப் வில் பி ஈக்குவல் டு டெல் எஃப் வில் பி ஈக்குவல் டு நம்மளோட ஃபார்முலா ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். டெல் எஃப் டிவைடட் பை டெல் எக்ஸ் இன்ட்டு ஐ ப்ளஸ் டெல் எஃப் டிவைடட் பை டெல் ஒய் இன்ட்டு ஜே. எஃப்க்கு நம்மளோட கிவன் கொஷினை சப்ஸ்டியூட் பண்ணும்போது del divided by del x into 3x² - 3y² into I plus del divided by del y into 3x² - 3y² into j. இதுக்கு வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் எடுக்கணும். பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து வீடியோவோட ரைட் சைடில் வரும், செக் பண்ணிக்கோங்க. ஃபுல் பேசிக்ஸ் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் சம் ரிலேட்டட் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் சால்வ் பண்ணும்போது இந்த டேர்ம்ஸ் மட்டும் சால்வ் பண்ணுவோம். 3 2 6, 6x மட்டும் வரும், 6x ஐன்னு வரும். இந்த டேர்ம் வில் பி கான்ஸ்டன்ட், ஸோ இட் வில் பிகம் 0 ப்ளஸ் டெல் டிவைடட் பை டெல் ஒய். இந்த டேர்ம் மட்டும் சால்வ் பண்ணுவோம், இது 0 ஆகிடும். அப்போது மைனஸ் 3 2 6y இன்ட்டு ஜேன்னு வரும். minus 6yj will be equal to 6xi minus 6yj. Grade F find பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் இந்த ஜே டைரக்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க.
ஒவ்வொரு சம்மில் ஐ ஜே கே 3 டேர்ம்ஸும் வரும். இதில் வந்து ஜேவை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போது ஜே இன்ட்டு டெல் எஃப்னு வரும். அப்போது ஜே இன்ட்டு டெல் எஃப் நம்ம ஃபைன் பண்ண வேல்யூஸ் அங்கே போடணும். 6xi மைனஸ் 6y ஜேன்னு வரும். ஜே டேர்ம்ஸ் மட்டும் மல்டிபிள் பண்ணும்போது அதோட ஆன்சர் மட்டும்தான் வரும். ஐ இங்கே கிடையாது, ஸோ இது வராது. வில் பி ஈக்குவல் டு மைனஸ் 6yன்னு மட்டும் வரும். இதுக்கு வந்து பாயிண்ட் வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஃபைன் பண்ண ஆன்சருக்கு பாயிண்ட் வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஜே இன்ட்டு டெல் எஃப் பாயிண்ட் வேல்யூ 1, 2, 3 இதில் வந்து நம்மளுக்கு ஒய் டேர்முக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒய்க்கு மைனஸ் 6 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 2 மைனஸ் 12 இதான் நம்ம ஃபைன் பண்ண டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் வேல்யூஸ். Second sum, find unit normal vectors of surface x square into y plus 2xz is equal to 4 at point value வந்து 2, minus 2, 3. First f of x, y, z will be equal to grade f first find பண்ணோம். will be equal to x square y plus 2xz equal to right side இருந்த 4 left side வரும்போது minus 4னு வரும். del f of x, y, z find பண்ணும்போது del divided by del x into f ஓட value x square into y plus 2xz minus 4 plus del divided by del y into f ஓட value x square into y plus 2xz minus 4 plus del divided by del z into x square into y plus 2xz minus 4. யூனிட் நார்மல் வெக்டாருக்கு இந்த சிம்பிள் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். யூனிட் நார்மல் வெக்டாருக்கு நார்மல் வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் நார்மல் வெக்டார். அதுக்கு ஃபஸ்ட்டு நார்மல் வெக்டார் நம்மளுக்கு தெரியும். நார்மல் வெக்டாருங்கிறது கிரேடியன்ட் ஆஃப் எஃப். அதனால தான் கிரேடியன்ட் ஆஃப் எஃப் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுறோம். f of x, y, z will be with respect to x சால்வ் பண்ணும்போது இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லேயும் x டேர்ம் இருக்குது. அப்போது இதுக்கு பண்ணும்போது 2x into y plus x term will become 1, 2z மட்டும் வரும். அந்த டேர்ம் தான் இங்கே வந்திருக்கு. 2xy plus 2z into I. இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு. சேம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு பண்ணும்போது இந்த டேர்ம்ஸில் மட்டும்தான் ஒய் இருக்குது. ஸோ ஒய் வில் பிகம் 1, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஜே வரும். ப்ளஸ் இந்த டேர்ம்ஸில் இதில் மட்டும்தான் இசட் இருக்குது. ஸோ திஸ் வில் பிகம் 0. இந்த ரெண்டு டேர்ம்ஸும் 0 ஆகிடும். இந்த டேர்மில் இசட் வில் பிகம் 1, 2x மட்டும் வரும். 2x இன்ட்டு கே. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸாக சால்வ் பண்ண மாதிரி பண்ணலாம். இதில் வந்து நான் பாயிண்ட் வேல்யூஸ் டெல் எஃப்லேயே போட்டேன். டெல் எஃப் பாயிண்ட் வேல்யூ வந்து 2, minus 2, 3. இந்த பாயிண்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் ஒய் இசட்டுக்கு இது எக்ஸ், இது ஒய், இது இசட். இந்த டேர்ம்ஸுக்கு இதில் இருக்க டேர்ம்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ மைனஸ் 2 ப்ளஸ் 2 into 3 இது வந்து ஃபஸ்ட் டேர்முக்கு ப்ளஸ் minus 2 the whole square into j plus 2 into 2 into k. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 2s are 4 வரும். 4 4 2s are 8 minus 8 plus 3 2s are 6. ஸோ minus 2i வரும். minus 2 into minus 2 will be plus 4 plus 4i plus 2 2s are 4 வரும். 4i will be minus 2i plus 4j plus 4k வரும். n நார்மல் வெக்டாரை நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். will be minus 2i plus 4j plus 4k. நெக்ஸ்ட்டு யூனிட் வெக்டார் தான் நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது. அதுக்கு வந்து நார்மல் வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் நார்மல் வெக்டார். நார்மல் வெக்டாருக்கு இந்த வேல்யூஸை ஆஸ் இட் இஸ் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். minus 2i plus 4j plus 4k டிவைடட் பை மாடுலஸ் எடுக்கிறதுனா ரூட் ஆஃப் இந்த டேர்ம்ஸ்க்கு ஸ்கொயர் பண்ணணும். minus 2 ஸ்கொயர் plus 4 ஸ்கொயர் plus 4 ஸ்கொயர். 2 2s are 4 வரும். ப்ளஸ் 4 4s are 16 ப்ளஸ் இதுக்கு 4 4s are 16 வரும். minus 2i plus 4j plus 4k டிவைடட் பை இந்த டேர்ம்ஸை ப்ளஸ் பண்ணும்போது ரூட் வருமா இதுக்கு
minus 2i plus 4j plus 4k divided by roots 36. அப்போ 6 6 36 வரும். அப்போ இந்த values unit vector ஓட value will be equal to minus 2i plus 4j plus 4k divided by 6. the final value. இப்படி தான் unit vectors find பண்ணும். Third sumல directional derivative find பண்ணும். Find directional derivative of f is equal to root of x square plus y square in the direction. இதில் பாருங்க direction I, j, k மூணு termsலையும் கொடுத்துருக்காங்க. 2i plus 2j plus k at points 0, minus 2, 1. இதுக்கு வந்து f of x, y ஓட value will be root of x square plus y square. இதுக்கு வந்து grade f first find பண்ணோம். del f will be equal to x square plus y square whole power 1 by 2 del f divided by del x into I plus del divided by del y into x square plus y square whole power 1 by 2 into j plus k term கிடையாது. ஸோ 0k வரும். இந்த கொஷின் வந்து எப்படி கிரேடியன்ட் ஃபைன் பண்ணுறதுங்கிறது நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அதோட லிங்க் ரைட் சைடில் வரும், செக் பண்ணிக்கோங்க. இதில் ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் பார்க்கலாம். இதோட வேல்யூஸ் xi plus yj divided by root of x square plus y square. இதுக்கு வந்து del fக்கு பாயிண்ட் வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0, -2, 1 வரும். x டேர்முக்கு 0i divided by root x square plus xக்கு 0 வரும் minus 4 plus y termக்கு substitute பண்ணும்போது இங்க வந்து minus 2 இருக்கு minus 2j divided by root 4 வரும். இந்த term will become 0. அப்போ இந்த term மட்டும் வரும் minus 2j divided by root 4. root 4க்கு எடுத்தோம்னா 2 வரும். அப்போ minus 2 by 2 into j. 2 will get cancelled, will be minus j. இந்த point யூஸ் பண்ணி பண்ணோம்னா இந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் டைரக்ஷனல் டெரிவேட்டிவோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், n cap into del f. இந்த ரெண்டு டேர்ம்ஸும் மல்டிபிள் பண்ணோம். இது ஃபைன் பண்ணிட்டோம், பாயிண்ட் வேல்யூவும் இது சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு n cap ஃபைன் பண்ணோம். n capங்கிறது என்னன்னு பார்த்தோம், will be நார்மல் வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் நார்மல் வெக்டார். நம்ம ஃபைன் பண்ண வேல்யூஸ் இது டைரக்ஷனுக்கு தனியாகவே வேல்யூ கொடுத்துருக்காங்க. 2i plus 2j plus kன்னு கொஷினில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டிவைடட் பை ரூட் ஆஃப் 2 square plus 2 square plus 1 square will be equal to 2i plus 2j plus k divided by 2 2 are 4, 2 2 are 4, 4 plus 4 8, 8 plus 1 9, root 9 வரும். will be equal to 2i plus 2j plus k divided by 3. இந்த terms 2 by 3i plus 2 by 3j plus 1 by 3k. ஃபார்மேட்டில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது n cap into del f, n cap ஓட வேல்யூ 2 by 3 into i plus 2 by 3 into j plus 1 by 3 into k into இதில் வந்து மைனஸ் j மட்டும்தான் கிடச்சிது gradient of fக்கு. ஸோ மைனஸ் j. அப்போது மைனஸ் j டேர்ம் மட்டும்தான் வரும், minus 2 by 3 வரும். the final value. This is the direction derivative of point. இந்த பாயிண்ட்டுக்கான values minus 2 by 3. பாயிண்ட் வந்து 0, minus 2, 1க்கு value minus 2 by 3. the final value. Fourth sum. Find directional derivative of f of x, y, z will be equal to x square into y into z plus 4x z square at point values 1, minus 2, minus 1 in minus 2i minus j minus 2kங்கிறது இதோட directional values. n capக்கு இது யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு del f ஃபைன் பண்ணலாம். del f of x, y, z நம்மளோட given question f of x square yz plus 4x z square. del divided by del x into f termக்கு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது x square into y into z plus 4x into z square into I plus del divided by del y into x square y z plus 4x z square into j plus del divided by del z into x square y z plus 4x z square into k. இந்த டேர்முக்கு பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் எடுக்கும்போது
we will get in the terms first del divided by del x in the term with respect to x ரெண்டு டேர்ம்லயுமே x இருக்கு இந்த டேர்ம்ல சால்வ் பண்ணும்போது 2x yz ன்னு வரும் plus இது வந்து x will become 1 4z square into I with respect to x சால்வ் பண்ணும்போது இந்த ஆன்சர் வரும் I plus del divided by del y இந்த டேர்ம்ல மட்டும்தான் y இருக்கு அதுலயும் y will become 1 ஆயிடும் x square z into j next plus z term இது ரெண்டுலயும் இருக்கு இதுல வந்து z term will become 1 இதுல வந்து 4 2 8 வரும் இதுக்கு சால்வ் பண்ணும்போது x square y plus இதுக்கு வந்து 4 2 8 x z into k இந்த வேல்யூஸ் தான் இங்க போட்டிருக்கேன் இந்த டேர்ம்ஸ்க்கு பாயிண்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளோட பாயிண்ட் வேல்யூ 1, -2, -1 will be 2 into x ஓட வேல்யூ 1 y ஓட வேல்யூ -2 z ஓட வேல்யூ -1 plus 4 into z ஸ்கொயர்னு இருக்கு ஸோ -1 ஸ்கொயர் I plus இந்த டேர்மில் x ஸ்கொயர் z இருக்கு x ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் zக்கு வந்து -1 into j plus இந்த லாஸ்ட் டேர்மில் x ஸ்கொயர்னு இருக்கு ஸோ 1 ஸ்கொயர் yக்கு -2 plus 8 into 1 into zக்கு -1 into k இந்த டேர்ம் சால்வ் பண்ணும்போது 2 2s are 4 வரும் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஸோ 4 ப்ளஸ் -1 ஸ்கொயர் வந்து +1 ஆகிடும் அப்போது +4ன்னு வரும் 4 + 4 8i plus of 1 square will be 1 அப்போது -1j plus -2 -8k will be 8i - j -10k இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண வேல்யூஸ் நெக்ஸ்ட்டு டைரக்ஷனுக்கு நம்மளுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 2i - j -2k நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு n cap into del f இந்த வேல்யூஸுக்கு வந்து 2i - j -2k divided by root of 2 square plus of -1 square plus of -2 square will be 4 1 4 4 plus 4 8 plus 1 root 9 வரும் அந்த வேல்யூஸ் தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கு del f ஓட வேல்யூஸ் 8i - j -10k into n cap ஓட வேல்யூஸ் 2i - j -2k divided by root 9 நம்ம இங்கே ஃபைண்ட் பண்ண வேல்யூஸ் will be equal to 8i - j -10k into 2i - j -2k divided by root 9க்கு 3 வரும் இதை மல்டிபிள் பண்ணும்போது ரெண்டு சைடுமே 3 டேர்ம்ஸும் இருக்குது அப்போது ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் 8 2s are 16 வரும் -1 into -1 will be +1 -10 into -2 will be +20 divided by 3 வரும் இதுக்கு நம்ம ஆட் பண்ணும்போது 16 + 1 + 20 will be 7 37 by 3 the final value. Fifth sum f is equal to sin x plus cos y plus sin z in the direction values பாருங்க இதில் pi I plus pi j ன்னு கொடுத்துருக்காங்க at point value வந்து pi, 0, pi f ஓட வேல்யூ sin x plus cos y plus sin z ஃபஸ்ட்டு டைரக்ஷனுக்கு வந்து pi I plus pi j நம்ம ஃபஸ்ட்டு del f ஃபைன் பண்ணலாம் ஆர் n கேப்பும் ஃபைன் பண்ணலாம் இதில் ஃபஸ்ட்டு n கேப் ஃபைன் பண்ணியிருக்கேன் ரெண்டும் சேம் தான் will be equal to pi I plus pi j divided by root of pi square plus pi square இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லேயும் இங்கே மேலே பை காமனாக எடுக்கும்போது pi of I plus jன்னு வரும் டினாமினேட்டர் டேர்மில் பையை வெளியில் எடுக்கும்போது பை ஸ்கொயர்னு வராது பையின்னு வரும் ஸோ பை இன்டூ 1 + 1ன்னு வரும் அப்போது pi will get cancelled I plus j divided by 1 plus 1 will be 2 root 2 pi I divided by root 2 the n cap ஓட வேல்யூ நெக்ஸ்ட்டு del f ஃபைன் பண்ணலாம் நம்மளோட given question f of x, y, z will be equal to sin x plus
cos y plus sin z. Del divided by del x, f term substitute பண்ணும்போது sin x plus cos y plus sin z I plus del divided by del y into sin x plus cos y plus sin z into j plus del divided by del z into sin x plus cos y plus sin z into k. இந்த டேர்ம்ஸ்க்கு partial derivative எடுக்கணும். First term with respect to x. del divided by del xக்கு அப்போ இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்குது. சைனுக்கு பண்ணும்போது cos xன்னு வரும். ப்ளஸ் செகண்ட் டேர்ம் del divided by del yன்னு இருக்குது. அப்போது y டேர்ம் மட்டும் வரும். காஸ்க்கு பண்ணும்போது மைனஸ் sin y into j. நெக்ஸ்ட்டு del divided by del z. z டேர்முக்கு பண்ணும்போது cos z into kன்னு வரும். will be equal to cos xi minus sin yj plus cos zk. நம்ம பார்த்துருக்கோம் டைரக்ஷனல் ஃபைன் பண்ணுறதுக்கு n cap into del iயோட வேல்யூஸை மல்டிபிள் பண்ணணும். del f will be equal to I plus j divided by root 2ங்கிறது n cap ஓட வேல்யூ into grade f ஓட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணது sin xi minus sin yj plus cos zk. இந்த டேர்ம்ஸில் k டேர்ம் இல்லை, ஸோ இட் வில் பிகம் 0. I டேர்ம்ஸ் மட்டும் பண்ணும்போது I by root 2 plus j by root 2. ஐக்கு பண்ணும்போது cos x divided by root 2ன்னு வரும். மைனஸ் sin yக்கு பண்ணும்போது j டேர்முக்கு பண்ணும்போது மைனஸ் sin y divided by root 2ன்னு வரும். இதுக்கு வந்து பாயிண்ட் வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாயிண்ட் வேல்யூஸ் வந்து பை கமா 0 கமா பை will be equal to இந்த டேர்ம்ஸ்க்கு பாயிண்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது cos இது வந்து எக்ஸுக்கு ஒய்க்கு z டேர்ம் 0 ஆனதுனால இது தேவையில்லை. cos பைன்னு வரும் மைனஸ் sin 0 divided by root 2 as it is. cos பையோட வேல்யூ மைனஸ் 1, sin 0 will be 0. ஸோ அப்போ இங்கே மைனஸ் 1 மைனஸ் 0 divided by root 2 will be minus 1 by root 2, the final value. கிரேடியண்ட்டோட சப்பில் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் அதுக்கப்புறம் யூனிட் வெக்டார்ஸ் பார்த்தோம். டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ்க்கு will be n cap into del f ஃபைன் பண்ணோம். யூனிட் வெக்டார்ஸ்னால் யூனிட் வெக்டாரோட சிம்பிள் n cap will be நார்மல் வெக்டார் divided by மாடுலஸ் ஆஃப் நார்மல் வெக்டார். இதுதான் இன்றைக்கி நாம் பார்த்த கான்செப்ட்ஸு அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸு. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய செல்ஃப் லேர்னிங் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.